உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரியம்மாவோட ஜாமீன் விஷயம் என்னாச்சு? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஜட்ஜ் கிட்ட மூவ் பண்ணிருக்கோம். நீங்க சீக்கிரம் ஒரு வக்கீல வச்சு அவங்கள ஜாமீன்ல எடுக்கிற வழியை பாருங்க. ஆக்சுவலி ஜாமீன் கண்டிப்பா கிடைச்சிரும், அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மாயா, ஜாமீன் எல்லாம் வேண்டாம் மாயா, எப்படியும் நான் தானே. பெரியம்மா, கதிர் தனாவை பிரியக்கூடாதுன்னு தானே நீங்க பழிய ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்பதான் அவங்க ப்ராப்ளம் முடிஞ்சதுல, உங்களை நான் கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்க தான் போறேன். நிறைய செலவாகும்ல. அத நான் பாத்துக்கிறேன். லாயர் கிட்ட பேசி ஜாமீனுக்கு தேவையான பணத்தை நான் ரெடி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண பாருங்க. அம்மா ரொம்ப நேரம் ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது. லேட் ஆனா சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இல்ல நான் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரியம்மா, சீக்கிரமா உங்களை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடுறேன். நான் வரேன் பெரியம்மா. பத்திரமா இரு. வரேன் சார். தேங்க்யூ. நான் கூட மாயாவை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண பொண்ணாதான் நினைச்சேம்மா. ஆனா இன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அவங்க பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்து மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரகுராம் அப்பா மாயாவை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நானும் அப்படிதான் குரு நினைக்கிறேன். அவருக்கு எப்போ மாயா பக்கம் இருக்கிற நியாயம் தெரியுதோ அப்பவே அவர் மாயாவை மன்னிச்சிருவாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.